எனக்கு அப்பவே தெரியும் ஆர்சிபி வந்து கப்படிக்க ஆரம்பிச்சது வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் என்னென்ன நடக்க போதோன்னு இருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு திருநங்கைக்கும் ஒரு ஜென்ஸுக்கும் வந்து மேரேஜ் ஆக்சுவலி 7 வருஷமா லவ் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வேணாமா கல்யாணம் பண்ணிக்க வேணாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்து அந்த பொண்ணு அவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கட்டும். பட் என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்கரேஜ் பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து எங்க போய் முடியும் என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ இது வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு நிறைய பேர் வந்து எங்கிருந்து வருவாங்கன்னு சொல்லவும் முடியாது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை நான் எதுக்கு போறேன்னா ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அவங்களும் நல்லா இருக்கணும். பட் இந்த மாதிரி எல்லாம் வேணாமேன்னு சொல்லி எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி என் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டிக்கு ஒரு வேலையாக வந்த மக்களே, இங்கே வந்து பார்த்தா இப்படி ஒரு வீடு, ஒரு லூசு கமநாட்டி. சரி, இப்படிப்பட்ட லூசு கமநாட்டிங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு வேலை பண்ணுங்க. நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடாதீங்க, பேளாதீங்க. உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இருங்க. ஏன் இவ்வளோ நீங்களாம் கல்யாணம் பண்ணாமல் இருங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லா இருங்க, ஆனால் கல்யாணம்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறதுனால தான் இந்த சைல்ட் செக்ஸ் அபியூஸ், இல்லைனா சைல்ட் ரேப், இன்செஸ்ட், சைல்ட் மேரேஜ் இதெல்லாம் நடக்குது. சரியா? நீங்களாம் ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? உங்களுக்குலாம் எதுக்கு? இவர் சொல்கிறாரு திருநங்கைகளுக்குலாம் கல்யாணம் ஆகிறது தேவையில்லை அப்படின்னு. ஏன் எங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் ஓல் போட்டால் மட்டும் பரவாயில்லையா? அப்போ ஓல் போடாமல் இருங்க. என்னடா நீங்கள்லாம் எதெல்லாம் இயற்கையாக நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து செயற்கைப்படுத்துறதுக்கு நீங்கள் யார்? தெய்வமா? வெறும் மனிதர்கள் தான். அதனால தான் நான் சொல்கிறது எப்பயுமே வாழ விடும். நன்றி, வணக்கம்.